குரான்ல எறும்பு பேசியதா ஒரு வசனம் வருது. இத சொன்னா ஒரு தரப்பு, "என்ன கதை விடுறீங்க? எறும்பு பேசுமா? சரி சொல்லு, அது என்ன பாஷை பேசுச்சு? இது சாத்தியமா?" இன்னொரு தரப்பு, "அல்லாஹ்வுக்கு எல்லாமே சாத்தியம்." இத எறும்பு பேசுமா, பேசாதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றத விட, இந்த வசனத்துல நமக்கு என்ன வழிகாட்டல் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்றது தான் முக்கியம். அத்தியாயம் 27 வசனம் 18ல அல்லாஹ் சொல்றான், இறுதியாக அவர்கள் எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு அருகில் வந்தபோது, ஓர் எறும்பு, எறும்புகளே, நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவரது படையினரும் அவர்கள் அறியாத நிலையில் உங்களை மிதித்துவிடக் கூடாது என கூறியது. இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குது? கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்கலேருந்து ஒரு நிறுவனத்தில் ராப்பகலா ரத்தம் சிந்தி வேலை செய்கிறவங்க வரைக்கும் சம்பள உயர்வு கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வரும். அந்த சட்டம் விவசாயிகளோட வயித்துல அடிக்கும். இல்ல ஒரு நடுத்தர வர்க்கத்தையோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையோ பாதிக்கும். எங்களுக்கு நீதி வேணும்னு மக்கள் தெருவுக்கு வந்து கோஷம் போட்டு போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா அந்த சத்தம் அரசாங்கத்து காதுல விழாது. நீங்க பாட்டு கத்திட்டு கடங்கடா, நாங்க சட்டத்தை அமல்படுத்துவோம்னு மக்களை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற யதார்த்தம். நாம ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில ஏதோ ஒரு வகையில் அதிகாரம் படைச்சவங்களா தான் இருப்போம். ஒரு குடும்ப தலைவனாவோ, இல்ல ஒரு முதலாளியாவோ, இல்ல ஒரு 4 பேருக்கு உத்தரவு போடுற இடத்துலயோ இருப்போம். அப்படி இருக்க நம்ம எப்படி இருக்கணும்னு 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த குரான், இந்த வசனத்து மூலியமா தலைமைத்துவம், லீடர்ஷிப் எப்படி இருக்கணும்னு நமக்கு பாடம் எடுக்குது. அவ்வளவு பெரிய படை திரண்டு வர்றப்போ, அதிகாரத்தோட உச்சத்துல இருந்தும் அந்த எறும்போட சத்தம் அவருக்கு கேட்டுச்சு பாருங்க. அந்த தலைமைத்துவம் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. சுலைமான் நபி அந்த சத்தத்தை கேட்டுட்டு சிரிச்சார்னு வசனம் சொல்லுது. அந்த சிரிப்பு ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சத்தம் நம்ம காதுல விழுந்துருச்சேங்கிற ஒரு நிம்மதி. நாம ஒரு நிறுவனத்தை நடத்தினாலும் சரி, ஒரு குடும்பத்தை நடத்தினாலும் சரி, நமக்கு கீழே இருக்கிறவங்களோட சத்தம் நமக்கு கேட்கணும். அடித்தட்டுல இருக்க மனுஷங்களோட சத்தமும் கோரிக்கையும் வலியும் நமக்கு கேட்கணும், புரியணும். அந்த எறும்போட சத்தத்தை கேட்டுட்டு சுலைமான் நபி காட்டிய அந்த பண்பு தான் இன்னைக்கு நமக்கும் இந்த உலகத்துக்கும் தேவைப்படுற அவசியமான ஒன்று. எவன் ஒருத்தன் நிதானமா அடித்தட்டு மக்களோட சத்தத்தை கேட்டு அங்க நீதியை நிலைநாட்டுறானோ அவன்தான் உண்மையான லீடர். இந்த வசனத்தை இப்படி பார்த்தாலே புரியும். குரான் என்னைக்கோ நடந்த வரலாற்று சம்பவத்தையும் ஒரு மாயாஜால கதையும் சொல்ற புத்தகம் இல்லை. அது மனுஷன் எப்படி வாழணும், மற்றவங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லித்தர ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. இன்னைக்கு தலைவர்கள்னு சொல்லிக்கிற பல பேர் மேடை போட்டு பேசினாலும் எளிய மக்களோட அழுகுரல் அவங்க காதுல விழுறதே இல்லை. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குரான் ஒரு தலைவன்னா இப்படி தான் இருக்கணும்னு எறும்பை வச்சு நமக்கு பாடம் நடத்துது. உலகத்துல குழப்பமும் அநீதியும் பெருகி போன இந்த நேரத்துல நமக்கான உண்மையான தீர்வும் நிம்மதியும் குரான் காட்டுற இந்த நேர்வழியில தான் இருக்கு. சத்தியத்தை தேடுறவங்களுக்கு குரான் எப்பவுமே திறந்த புத்தகம் தான். நீங்களும் படிச்சு சிந்திச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.